ஆல் லாஸ்ட் வீடியோவில் அதாவது பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளானில் எப்படி பைப்லைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போது அதோட கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பைப்லைனில் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜங்ஷன் பாக்ஸு, இப்போ ஸ்பாட் லைட்டு, ஃபேனோட ஜங்ஷன் பாக்ஸு எல்லா இடத்துலையும் நம்ம மார்க்கிங் வைக்கணும். அதாவது மார்க்கிங் ஒரு சில லொக்கேஷனில் என்னென்ன மார்க்கிங்க்கான மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ அட்டை வைக்கலாம், அட்டைக்கு பதில் செம்மண் வைப்பாங்க, செம்மண்ணுக்கு பதில் அது மேபி அதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த வாழை மரத்தோட அந்த லீஃபு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம ஈஸியாக அதை எது எடுக்க முடியுமோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது கான்க்ரீட் போடும்போது நம்ம கிளியராக பார்க்கணும். பைப் எங்கேயும் டேமேஜ் ஆகிடாமல் கிளியராக பார்த்துக்கணும். ஸோ எல்என்டி காங்கிரீட் அப்படிங்கிற பட்சத்தில் பம்பிங் மிஷின் வச்சு பம்ப் பண்ணும்போது அது பெருசாக நமக்கு எஃபெக்டை க்ரியேட் பண்ணாது, எந்த டேமேஜையும் உருவாக்காது. மோஸ்ட்லி நம்ம நடக்கிறது மட்டும் பார்த்து கிளியராக பண்ணால் போதும். பட் ஒரு சில இடத்துல மேனுவல் காங்கிரீட் மிஷினை வச்சு மேனுவலாக காங்கிரீட் பண்ணி அதை வண்டியில் மேலே வச்சு தள்ளி கொண்டு போட்டுருவாங்க. அதில் தான் கொஞ்சம் நமக்கு நிறைய டேமேஜஸ் இருக்கும், டேமேஜ் ஆகும். நம்ம அதை கிளியராக பார்த்துக்கணும். கிளியராக ஃபைனல் பண்ணி ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம காங்கிரீட்டப்போ கிளியராக பார்த்துக்கணும். சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் ஒர்க் பண்ணுறதுக்கு தாண்டிலும் அதை சேஃபாக பார்த்துக்கிறது தான், டேமேஜ் ஆகுன்னு பார்த்துக்கிறது தான் இதில் ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ சம்டைம்ஸ் இதில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சா உடனே அங்கே கட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. பட் மேபி சேஞ்ச் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா பின்னாடி ஒயரிங்க்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுருக்கோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லைட்டிங் உள்ள வரும். ஸோ அந்த லைட்டிங்க்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாமே கிளியராக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ ஹாலில் 4 லைட் வருது, 4 எஜ்ஜு டு எஜ்ஜு நம்ம லைட் வச்சுருக்கோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ 3 லைட் எக்ஸாக்டாக ஒயரிங் லைட் பண்ண முடியும்னா அது ஃபுல்லாக இன்டிகிரிட்டி நம்ம கொடுத்துரும். ஸோ அதனால் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துட்டு கிளியராக பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் காங்கிரீட் தான். ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது, இவ்வளோ பைப்லைன் நம்ம டிசைன் பண்ணது அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஃபைனலாக இதில் தான் நம்ம கிளியராக இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ரிசல்ட்டும் அவுட்புட்டும் கிளியராக கொடுக்கும். ஸோ இந்த அவுட்புட் அப்போ தான் நம்ம கிளியராக ஒர்க் பண்ணணும். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க்கு முடிச்சுட்டு அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக அடுத்து ஒயரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கிளியராக பண்ணணும். ஒர்க்கை நம்ம மெஷர்மெண்ட்டை தாண்டிலும் நம்ம டேமேஜ் ஆகாமல் ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன்னா இது கன்சீலிங் பண்ணுறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து பண்ணணும். அதுதான் ஒர்க். இந்த ஒர்க்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஃபர்தர் வீடியோவில்